வாட்ஸ்அப் சேட், ஆடியோ ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே கோர்ட்ல எவிடன்ஸா குடுக்கும்போது செல்லுமா, செல்லாதா? 95% மக்களுக்கு தெரியாது. அந்த ஒரு சர்டிஃபிகேட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போல லீகல் அப்டேட்ஸ் கண்டிப்பா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேட்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ் எல்லாமே கோர்ட்ல எவிடன்ஸா குடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா அது ஏதோ ஒரு பேப்பர்ல பிரிண்ட் எடுத்தோ இல்லனா பென் டிரைவ்ல ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி அத குடுத்தோம் அப்படின்னா அவங்க அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதோட சேர்த்து பிஎஸ்சி அதாவது பாரதிய சாட்சி அதிநியம் படி செக்ஷன் 63 கிளாஸ் 4 படி ஒரு சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இல்லன்னா அத வந்து நான் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பா அதுல ஒரு சைன் இருக்கணும். அதாவது நீங்க எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்ல வந்துட்டு எவிடன்ஸ் கொண்டு போறீங்களோ, அது வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு ஒரு சைன் கண்டிப்பா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போற எவிடன்ஸ்ல நான் எந்த ஒரு எடிட்டுமே பண்ணல. அதாவது எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவும் நான் வந்து ஈடுபடல அப்படின்னு இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிரிண்ட் எடுத்த எல்லாமே இந்த ஒரு ஒரிஜினல் இருந்து தான் எடுத்தேன் அப்படின்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து குறிப்பிட்டிருக்கு. ஸோ நீங்க இந்த 63B சர்டிஃபிகேட் இல்லாம எவ்ளோ பெரிய எவிடன்ஸ் கொண்டு போனாலுமே நிச்சயமா கோர்ட் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ இதுக்கு மேல எலக்ட்ரானிக் டிவைஸ்ல நீங்க எவிடன்ஸ் கொண்டு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த சர்டிஃபிகேட்ட மறக்காம கொண்டு போங்க. இது போல ரெகுலர் லீகல் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.